எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போதுதான் நான் ராயர் படத்தை பார்ப்பேன் பாருங்க, அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா வந்துடும். அவர் எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியே இருக்கு. ராயரே, உன்னை எப்படி நான் இவ்வளவு நாள் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தருக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரகாய பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே. ராகவேந்திரர் தான் எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே. ராகவேந்திரர் இல்லைன்னா நாங்கள் 2 பேருமே இந்த இடத்துல கிடையாது. அவர் எப்படி எங்கள் வாழ்க்கையில் வந்தார் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு மூலமாக வந்துட்டு ஹாஸ்டலில் தங்கியிருந்தப்போ அவங்க மூலமாக வந்துட்டு தாத்தா வந்து எங்களுக்குள்ளே வந்தார். அப்புறம் கல்யாணன்ற ஒரு விஷயம் வந்தது. கல்யாணம் அவரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. அவர் இருக்காரு, தாத்தான்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அவர் இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்துட்டு கல்யாணன்ற ஒரு விஷயம் இருந்தபோது நிறைய சிக்கல்கள் இருந்தது. அந்த சிக்கல்கள்லாம் இல்லாமல் நினச்சபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரார்த்தனை தாத்தா கிட்ட வச்சது அதுதான். அந்த பிரார்த்தனை வச்சோம். எப்படி வந்துட்டு அடியேன் எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே போலவே வந்துட்டு நடத்தி கொடுத்தாரு. அப்போ வந்து அவரை மேலே வந்து ட்ரஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 monthஸில் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பெரிய ஒரு இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ வந்தது. பொழைக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை அவருக்கு வந்தது. ஹாஸ்பிட்டல் குளோபல் அந்த மாதிரி சென்னையில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டு லேக்ஸ் கணக்கில் செலவாகி இவருக்கு செலவு அவ்வளோ பயங்கரமாக பிரச்சனைனால வந்துட்டு சரியே பண்ண முடியாது, இது அவ்வளோதான் அப்படின்ற லெவலுக்குலாம் டாக்டர் சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து எனக்கு தாத்தா தான் லிட்ரலாக அவரை மட்டும்தான் நம்பினோம். இப்போ ஈவன் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, பாத்ரூம் போகும்போது கூட வந்து தாத்தாவோட ஃபோட்டோ வச்சுட்டு தான் நான் வந்துட்டு பாத்ரூம் கூட போவேன். அது நல்லதா கெட்டதா எதுவுமே வந்துட்டு அடியனுக்கு தெரியல. பாத்ரூம் போனாலும் அவர் என் கூட தான் இருப்பார். ஃபோட்டோ வச்சுட்டே இருப்பேன், அவரோட புக் கையில் வச்சுட்டே இருப்பேன். அவர் எப்படி சரியாகி வந்தாருன்றது அவருக்கு தான் தெரியும். அப்படி டாக்டர் கூட சொன்னாங்க, மிராக்கிள்மா, எப்படிமா அவங்க கணவர் வந்து சரியானாரு அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு தான் வந்துட்டு இது பண்ணார். அப்போது வந்து இன்னும் வந்து அவர்கிட்ட வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் எங்களை. அவ்வளோ ஒரு அற்புதங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைன்ற ஒரு விஷயம் வந்தது. குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது குழந்தை விஷயம். குழந்தை அப்படின்ற போது குழந்தையும் வந்துட்டு தாமதமாச்சு. அப்போ வந்துட்டு எல்லாருமே, ஏன் என்ன குழந்தை இல்லை, நீங்கள் தாத்தாவை அதை ப்ரே பண்ணுறியே, உனக்கு தாத்தா எல்லாமே பண்ணுவாருன்னு சொல்கிறீங்களே, இன்னும் ஏன் வரலன்னு எல்லாருமே வந்து சுற்றி இருக்கவங்களாம் சொன்னாங்க. ஆனால் அப்பயும் வந்துட்டு ஓகே, தருவார். மந்த் ஆன் மந்த் பீரியட்ஸ் ஆகும்போது அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் போய் மறுபடியும் அவர் காலில் தான் விழுவோம். அப்போ வந்துட்டு அந்த பக்குவத்தை வந்து கொண்டு வந்தார். என்ன பக்குவம்னா, எவ்வளோதான் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் பிஹைண்ட் இருக்குது. அந்த ரீசனை வந்துட்டு என்ன அப்படின்னு ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன்ற மாதிரி ஒரு பக்குவத்தை உண்டு பண்ணார். நான் போய் தாத்தா கிட்ட மறுபடியும் அதுதான் நாங்கள் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் எட்டி உதைச்சாலும் வந்து நான் உங்கள் காலில் தான் தாத்தா விழுவோம், நீங்கள் என்ன பண்ணாலும் வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் தான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்டயே தான் நாங்கள் போய் விழுந்துட்டே இருப்போம். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு தெரிய வந்தது, ஏன் குழந்தைன்ற ஒரு விஷயத்தை வந்து டிலே பண்ணார் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் அவர் வந்து தெரியப்படுத்திட்டார். எதனால் அப்படின்னா, நம்ம இந்த அடியேன் நான் சொல்லக்கூடாது, இந்த ஆத்மா அடியேன் இந்த பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக வந்து இந்த பிறவி எடுத்தோம், எதுக்காக இப்போ வந்தோம் அப்படின்ற விஷயத்த உணர்த்துறதுக்காக அவ்வளோ விஷயங்கள். அவர் குருவாக இருந்து லிட்டரலாக இன்னொரு குருவை வந்துட்டு அறிமுகப்படுத்தி அந்த குரு மூலமாக அவ்வளோ விஷயங்கள், என்ன இந்த ஹியூமன்னா என்ன, எப்படி இருக்கணும், ஒரு வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு பக்குவப்படுத்தி இப்போ வந்து ஒரு செடிக்கு வந்துட்டு ஒரு பார்த்தா கூட அதுவும் ஒரு ஜீவராசி தான். ஒரு சேர் பார்த்தா கூட அதுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கு. ஒரு எறும்பு பார்த்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்குன்ற அளவுக்கு வந்துட்டு அந்த பக்குவத்தை வந்து கொடுத்துருக்காரு. நான் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, ராமானுஜர் அவர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இதுக்கு போகும்போது அவரோட குருவை போய் பார்க்கும்போது, நான் ராமானுஜர் வந்திருக்கேன், உங்ககிட்ட நான் வந்துட்டு பாடம் கற்றுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். நான் செத்ததுக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரு சொல்லியிருக்காரு. அதே போலயே ஒவ்வொரு டைமும் அதே போலயே சொல்லியிருக்காரு. என்னடா அவரு நான் செத்ததுக்கு அப்புறம் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நினச்சிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடியேன் ராமானுஜர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னப்போ உள்ள வான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். அந்த மாதிரி ஒரு பக்குவத்தை வந்துட்டு இப்போ வந்து கொடுத்துட்ருக்காரு.
இன்னும் சொல்ல போனா அவரை ஒரு குட்டி குட்டி விஷயம் கூட ஒரு சின்ன சின்ன ஆசைகளாக தான் இருக்கும். இப்படி சும்மா அப்படி போறோம், இந்த இதே நமக்கு விஷயம் கிடைக்குமா, அது வந்து ரொம்ப அற்பமான விஷயமா, அது கூட வந்துட்டு பார்த்து 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 செஞ்சு தருவார். நம்ம குருவை வந்து காலை பிடிச்சிட்டோம்னா நம்மளை கூட்டிட்டு போய் வேற லெவல்ல வச்சிடாது. காசு பணம் அதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது. இந்த ஆத்மாவை பக்குவப்படுத்தி அந்த வேற நிலைமைக்கு வந்துட்டு கூட்டிட்டு போறது தான் அவரோட விஷயம். அந்த மழை போல வர்றது பனி போலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு கர்மான்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கர்மாவை யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. ஈவன் நம்ம தாத்தாக்கே வந்துட்டு கர்மான்ற ஒரு விஷயம் இருந்தனாலதான் அவர் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்து அவரால் நான் எவ்வளோ பேருக்கு உலகத்துல எவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, எவ்வளோ விஷயம் நடத்தி கொடுக்குறாரு. அவரு வந்துட்டு சாப்பாடுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவரால் நினைச்சா முடியாதது கிடையாது. பட் அவரே கஷ்டப்பட்டு இருக்காருன்ற போது சாமானியர்கள் நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ விஷயம் இருக்கும் சொல்லுங்க. நம்ம கர்மா வந்துட்டு அனுபவிச்சுதான் ஆகணுன்ற பக்குவத்தை கொடுத்தாரு. அதுதான் விஷயம். எது நடந்தாலுமே வந்து நல்லது நடந்தா அவராலலாம், கெட்டதுன்னா அது கர்மா தான். கர்மாவை யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்றது விஷயம். இன்னும் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போறாருன்னு தெரியல, அவருக்கு தான் தெரியும். நான்ற விஷயத்த வந்து அந்த கான்சியஸை வந்து நல்லா கொடுத்துட்டு அப்படியே டிராவல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. 1000% சொல்லுவோம். அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா நமக்கு வாழ்க்கையில வேற லெவல். வேற எதுவுமே வேண்டாம். எதுவுமே நீங்க காசு பணம் அந்த விஷயம் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ஒரு ஆனந்தம் இருக்கு. எப்போதுமே அவரை பிடிச்சிக்குவாங்க. வேற லெவலுக்கு எல்லாருமே கூட்டிட்டு போவார். கோடான கோடி நன்றங்கள். இந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. ஜெகத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. எங்களுக்கு ராயர் எப்படி அறிமுகம் ஆனாருன்னா 2019 கொரோனா டைமில் முதல்ல நாங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தாங்க. அப்போது ராயர் ஒரு வயதான உருவத்தில் எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த இடம் எப்படின்னாக்கா ஒரு பழைய கட்டடம் அந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் அவர் மந்திராலயம்னா என்ன எங்களுக்கு தெரியாது, ராயர் அவ்வளோ பற்றி நாங்கள் தெரியாது. அப்புறம் முதல் அறிமுகமானாருங்க. அப்போது மந்திராலயம் வாங்க ஒரு டைமு 3 நாள் சங்கல்ப சேவை செய்யுங்க. அங்கே வந்த பின்னாடி நம்ம ஃபோனு எதுவும் யூஸ் பண்ணாமல் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ராயரே முழுசாக நம்ம நினச்சி வந்து அங்கே 3 நாள் நம்ம தங்கி ராயரை பற்றி மட்டும் நினச்சி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வயசானவர். இப்போ கூட அந்த வீடியோ வந்து இது இருக்குது. அதுக்கப்புறமும் வரல, நாங்களும் தேடிட்டே இருக்கிறோம். அவர் வந்து ஃபஸ்ட்டு பேசினார். அதுதான் திருப்பி கேட்டுட்டு அது வரைக்கும் எங்களுக்கு மந்திராலயம் எங்கே இருக்குது தெரியாது, போனதில்லை எதுவுமே. அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் மந்திராலயம் போயிட்டு வந்தோம். நாங்கள் இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி போய் வரோம். நாங்கள் எப்பவுமே நான் ரன்னிங்லன்னா எப்பவுமே லாஸ்ட் தான் வருவேன். ஆனா நான் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சொல்லிட்டு ஓடின நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட். இந்த வீட்லேயும் நிறையா இதெல்லாம் தெரியுது. நிறையா கெட்டக்கணை வர்றது, வீட்டில் நிம்மதி இல்லாமல் நிறையா இதாக இருந்தது. அதுக்கப்புறம் அது எப்படின்னே தெரியல. ராயரை பற்றின இது நாங்கள் அது வரைக்கும் எங்கள் பக்கத்துலேயே இருந்தது. அது வரைக்கும் எங்களுக்கு அந்த இது எதுவுமே இல்லை. ராயரை நினச்சி ஆரம்பிச்ச பின்னாடி அவரை பற்றின ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு சின்ன இதுலேருந்து எல்லாமே அவர் தோண ஆரம்பிக்கும். நிறைய விஷயம் நாங்கள் மனசில் நினைப்போம், அது நடந்துடும். எங்களுக்கு அப்படியே இதாக இருக்கும். நம்ம இப்போதான் நினைச்சோம் என்னடா இதுன்னுட்டு. பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் இல்லை, எல்லாமே ராயர். இப்போ எங்கள் வாழ்க்கையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராயர் இல்லைன்னா எப்படி இவ்வளோ நாள் அவர் இல்லாமல் இருந்தோம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. முதல் யூடியூப்ல டிமேக்ஸ் சரவணன் அண்ணா வீடியோ பார்த்து தான் நாங்கள் ஷேன்பாக்கம் நவ பிருந்தாவனம் அங்கெல்லாம் இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் ஷேன்பாக்கம் ராயர் கோயில் போய் அவர் சரவணன் சார் வீடியோ பார்த்துதான் இப்படியெல்லாம் இருக்கீங்க எங்கெல்லாம் இருக்குன்னே முக்காசி அது பார்த்துதான் எங்களுக்கு தெரிஞ்சது. வேலூர் கோட்டையில் அந்த பிருந்தாவன் அந்த மாடல்லாம் வந்து ஐயா வீடியோ பார்த்து தான் அதுக்கப்புறம் நாங்கள் கோட்டையை பார்த்து இது அவர் சொன்னதுக்கும் அந்த கோட்டையில் இருக்கிறதுக்கும் சரியாக இருந்தது. அப்போது அந்த பிருந்தாவன் அமைப்பில் கட்டினதுனால அந்த கோட்டை அந்த சரியாக அந்த கல்லெல்லாம் கீழே விழாமல் நின்னதுன்றது அது உண்மையாக இருந்தது. நிறைய விஷயம் அதே மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். அது எப்படி என்ன எதுன்னு சொல்ல தெரியாது. ஆனால் அது எந்த விஷயம் எதுக்காகன்றது அவர் சார் வீடியோவில் போட்டால் அந்த டாபிக் அதெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியே வழி சொல்கிற மாதிரி அது வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் கூட இல்லை. அந்த ஹெட்லைன் பார்த்தாலே மனசு அப்படியே திருப்தியாக இருக்கும். சில சமயம் கண்ணில் தண்ணியே கலங்கிடும். பசங்க கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. ஹெல்த் வைஸ் ரொம்ப இதாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப வியாழக்கிழமைனா ராயர் இது பண்ண ஆரம்பிச்சப்ப வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில். அந்த இதுக்கப்புறம் வந்து கொரோனாக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ராயர் பற்றி இது ஆரம்பிச்சது கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எப்பவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போதுதான் நான் ராயர் படத்தை பார்ப்பேன் பாருங்க, அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியே வந்துடும். அவர் எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியே இருக்கு. ராயரே உன்னை எப்படி நான் இவ்வளவு நாள் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் வந்து ரன்னிங்ல எப்பவுமே லாஸ்டா வருவேன், லாஸ்ட் முன்னாடி வருவேன். ராயரை கும்பிட்டு நான் ஓட ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்ல என்னை என்கரேஜ் பண்ணாங்க. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேவே. சீஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்